ஏன் கோர்ட்டு வந்து இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே அதே கோர்ட்டு தான் பார்க்குது. எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காம எத்தனை படம் வந்திருக்கு. நிறைய படத்தில் வந்து ஐயோ இந்த படம் ஏன் இவ்வளோ சில வேர்ட்ஸ் இப்படி இருக்க, இதை கொஞ்சம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமே அப்படிலாம் தோணும். அதெல்லாம் தாண்டி யாரும் கண்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த படத்தையும் வந்துட்டு ஓரளவுக்கு என்னென்னு பார்த்துட்டு அதை விடணும். ஏன்னா வந்து இங்கே அவ்வளோ ஃபேன் இருக்காங்க. விஜய் சார் கிடையாது, எந்த ஒரு ஆக்டர் இருந்தாலுமே பணம் பண்ண அந்த ப்ரொடியூசர்லேருந்து ஒர்க் பண்ணுங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேரும் அதை ஏமாற்றம் தான் அடிவாங்க. அதனால் விஜய் சார் படம் வந்தால் நல்லாயிருக்கும். உண்மையாக பண்ணுறவங்களுக்கு விஜய் சார் சைட்லேருந்து வாய்ஸில் எந்த பதில் இல்லை, அடி சார் சைட்லேருந்து எந்த பதில் வாய்ஸே கொடுக்கும். இந்த உலகமே வந்து உன்னை தோத்துட்ட சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நெவர் எவர் கிவ் அப். அதான் அது விஜய் இருந்தாருன்னா, விஜய் சார் இருந்தாருன்னா ஐயா இல்லையா நீங்களே மாட்டி விட்டுருங்கப்பல. நீங்கள் பாரு நண்பா, உங்களை எல்லாரும் எதுக்குறாங்களே, அப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. லைஃப்பில் நம்ம எப்பவுமே அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களும் இருக்கிறாங்களே. நீங்களாக வாங்க, யாரோட அடையாளத்தை எடுத்துக்காது உங்களோட அடையாளத்தை உலகத்துக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்குண்ணா. நன்றிங்கண்ணா, வணக்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா. என்னங்கய்யா அவர் ஏதோ கேள்வி கேட்காரு. ஐயா சத்யராஜ் என்டர்டைன்மென்ட் என்னங்க சொல்லுங்க. ஐயா கண்ணாடி ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஐயா இது ஒரு ஸ்டேஜ் ஷோவா ஆகிட்டாங்க. ஒரு இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்கீங்க, ஒருத்தரோட கண்ணாடி வரல. இந்த கண்ணாடி தான் ஐயா கண்ணு வலிங்க ஐயா. அது இதை வச்சுட்டு நான் பாக்கியராஜ் சார் மாதிரி ஒன்றா பேசலாம், ஆனால் சத்யராஜ் சார் பேச முடியாது. என்னப்பா கட்டுக்கலா சௌக்கியமா? நல்ல காலம் இந்த வாய்ஸ் எடுத்தாலும் நம்ம தப்பிச்சோம். ஏடா இந்த வாய்ஸில் தான் நம்ம எதோட கலகலாம். ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. நம்மள சத்யராஜ் சார் வயசு பேச விட்டு அம்மாவாசி எங்கே உட்கார வச்சிருக்காங்க. ரொம்ப காமெடிங்க அடி. ஆனால் என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சிட்டேன் அப்படியே. இந்த படம் வந்துட்டு என்னப்பா டார்க் நைட்டா? அவ்வளோ தம்பிக்குவா இல்லை இல்லை ஏன் கேட்டா இவன் தான் படித்தா டார்க் நைட்டுன்னு, அப்புறம் நான் தான் சொன்னேன் டார்க் ஜெயிண்ட்டுன்னு. இந்த படம் வெற்றி பெற வேணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கை தட்டிய எல்லாருக்கும் நன்றிப்பா.